எகிப்திய புரட்சி, ஹோஸ்னி முபாரக் பதவி விலகல். 11 பிப்ரவரி 2011 ஏற்பட்ட எகிப்திய புரட்சியின் காரணமாக ஹோஸ்னி முபாரக் பதவி விலகினார். எகிப்தில் பல தசாப்தங்களாக நீடித்த ஹோஸ்னி முபாரக்கின் ஆட்சி, அரசியல் அடக்குமுறை, ஊழல் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை காரணமாக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலை 2011ஆம் ஆண்டில் பெரும் எதிர்ப்புகளாக வெடித்தது. 2011 ஜனவரி 25 அன்று தொடங்கிய மக்கள் எழுச்சி இளைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு சமூக பிரிவுகளை ஒன்றிணைத்தது. சமூக ஊடகங்கள் போராட்டங்களை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தன. கைரோவின் தஹ்ரீர் சதுக்கம் போராட்டங்களின் மையமாக மாறியது. லட்சக்கணக்கான மக்கள் ஜனநாயகம், அரசியல் சுதந்திரம் மற்றும் மனித மரியாதையை கோரி அங்கு கூடினர். போராட்டங்களை அடக்க அரசு முயன்ற போதும், பாதுகாப்பு படைகள் மற்றும் அவசர சட்டங்கள் இருந்த போதிலும் மக்கள் இயக்கம் தளரவில்லை. 18 நாட்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தன. உள்நாட்டு மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்தன. இராணுவத்தின் நிலைப்பாடும் முபாரக் அரசின் மீது அழுத்தத்தை அதிகரித்தது. இறுதியாக 2011 பிப்ரவரி 11 அன்று ஹோஸ்னி முபாரக் எகிப்தின் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அவரது அதிகாரங்கள் இராணுவத்தின் உயர்மட்ட குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டன. முபாரக்கின் பதவி விலகல் எகிப்திய மக்களுக்கு பெரும் வெற்றியாகவும், அரபு உலகில் ஜனநாயக மாற்றங்களுக்கான முக்கிய திருப்பமாகவும் கருதப்பட்டது. 11 பிப்ரவரி 2011 எகிப்திய புரட்சி, மக்கள் ஒற்றுமை மற்றும் உறுதியான போராட்டம் ஆட்சியாளர்களை மாற்ற முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்திய ஒரு வரலாற்று நாளாக நிலைத்திருக்கிறது.